ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்எஸ்டி ஃபேக்ட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நம்மளோட புது சேனல். இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபேக்ட் கண்டென்ட் சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னன்னாக்கா ஜப்பான் பற்றின ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். இந்த ஹார்ஸ் மீட். அதாவது பார்த்துட்டிங்கனாக்கா ஜப்பானில் உள்ள முக்கால்வாசி பேர் மற்ற எல்லா மீட்டை விரும்புகிறத விட ஹார்ஸோட மீட்டை தான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதில் தான் ரொம்ப கம்மியான கேலரிஸும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது அப்படின்னு இனிமேல் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. நம்பர் 2, அதாவது பார்த்துட்டிங்கனாக்கா ஜப்பானில் உள்ள பாதி மக்கள் உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரியான பொருட்களை மட்டுமே தான் சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா சூப்ஸ், நூடுல்ஸ், ஸோ இந்த மாதிரி பொருளை தான் அவங்க வந்து அதிகமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. எதுக்கு இந்த சூப் மற்றும் நூடுல்ஸை மட்டுமே அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, அதுவும் ரொம்ப உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்கனாக்கா, இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்துட்டிங்கனாக்கா அந்த ஃபுட்டை செஞ்சவங்களுக்கு அவங்க மரியாதை தர விதமாக அவங்க வந்து நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஃபுட்ஸ் சாப்பிட்றப்போ ரொம்ப அதிகமாக வந்து உறிஞ்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த 3rd பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா சாப்ஸ்டிக். ஸோ அங்கே உள்ளவங்க அதிகமாக கையில் சாப்பிடாம சாப்ஸ்டிக்கில் தான் ரொம்பவே இதாக சாப்பிட்றாங்க. 5 வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் எப்படி தெருவுக்கு ஒரு பேர் இருக்கோ அது மாதிரி ஜப்பானில் நிறைய இடத்துக்கான பேரே இருக்காதான். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா நம்ம ஊரில் இப்படி நிறையா பேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி அதை கூப்பிடுவாங்கனாக்கா அந்த மாதிரி உள்ள தெருக்களை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே உள்ளவங்க பிளாக் 1 அண்ட் பிளாக் 2 அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் பிளாக்குன்னு சொல்லலை, பிளாக் 1 பிளாக் 2 அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் நம்ம நாட்டிலலாம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எப்படி குழந்தை இல்லாதவங்க ஒரு குழந்தைய போய்ட்டு தத்தெடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி ஜப்பானில் உள்ளவங்க வயசானவங்களாம் தத்தெடுத்துப்பாங்களாம். ஸோ இது ஜப்பானில் உள்ள எல்லாருமே இல்லாமல் இந்த ரிச் ஃபேமிலியாக இருப்பாங்களே நல்ல வெல்த்தாக, ஸோ அவங்கலாம் இந்த மாதிரி வயசானவங்களாம் தத்தெடுத்துக்கிறாங்களாம். இது எதுக்குனாக்கா அங்கே உங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சு, அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு கார்டியன் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீசனை வந்து வெளில சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேர் மட்டும் இருக்கிறது ஒரு ஃபேமிலி இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறது தான் ஃபேமிலியாகவும் ஜப்பானில் அதிகமாக வந்து பார்த்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சில ஃபேக்ட். நம்ம ஊர்லலாம் எப்படி கார்ட்டூன்ஸ் சேனலோ அந்த மாதிரி தான் ஜப்பானில் நிறையா அனிமேஸும் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனிமேஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு த கிட்டி. ஸோ அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் உள்ள கிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பானில் போகிற எல்லா கடையிலையுமே கேஷ் கவுண்டர்கிட்ட பார்க்க முடியுமா. இது அங்கே உள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்புனாலையும் அதை தாண்டி இது நல்ல வியாபாரத்தையும் லாபத்தையும் கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள வணிக வளாகங்களில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்ட்ஸ் ஜப்பானை பற்றி இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபிங் லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து எந்த மாதிரி கண்டென்ட் போடலானுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்யூ கைஸ்.